இது தாருவோட செப்பு குடம். சும்மாவே இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பிளான்ட் வச்சுட்டேன். பசங்களுக்கு நம்ம என்னதான் ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சாலும் பசங்களுக்கு பிடிக்கிறது தான் செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா சாப்பிட்டு வரணுங்கிறதுக்காக இன்றைக்கி முருங்கீரை பருப்பு போட்டு செஞ்சுட்டு கேரட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். தாருக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை சாதம்னா, அதனால் வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக நான் எப்படியும் கீரை சாதம் செஞ்சுருவேன். இன்றைக்கி பசங்க ஸ்கூல் கிளம்புன கையோட கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. இந்த ஷோகேஸ்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் தான் தொடச்சிட்டு இருந்தேன். எப்போதுமே ஓப்பன் பிளேஸில் நம்ம ஷோகேஸில் ஏதாவது வச்சுருந்தோம்னா மேலே ஒயிட் ஷீட் ஒட்டிட்டோம் அப்படின்னா அழுக்கும் உள்ள டஸ்ட்டு படியாமல் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புது ஸ்கூலில் சாட்டர்டே எப்போதுமே லீவு, அதனால் சரி வீக்லி 2 டேஸ் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, இதான் கிளாஸ் ஏற்றுக்கலான்னு அபாகாஸ்க்கு தான் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம். விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. சரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழியில் மோர் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.